அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசயம் என்று 2/10/2024 இன்று இவை நடந்தே தீரும், யாராலும் மாற்ற இயலாது. இது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அதற்கான முயற்சிகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அதற்கான லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 2/10/2024 இன்றைய தினம் சூரிய கிரகணம் நிகழ்கிறதுங்க. சூரிய கிரகணம் மட்டுமில்லாமல் முன்னோர்களை வழிபட சிறந்த நாளான மகாலய அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பிதுர்காரகன், அதாவது தந்தை வழியை குறிக்கக்கூடியவன் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அதே போல் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்திலும் திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்லதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அதற்கு முன்னாடி சூரிய கிரகணத்தை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். இந்த ஆண்டினுடைய, அதாவது 2024 ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2, 2024 அன்று திட்டமிடப்பட்டுள்ளதுங்க. இது சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது மூதாதையர்களின் அமாவாசை என்று கூறப்படும். சந்திர கிரகணத்திற்கு பிறகு வரும் 15 நாட்களுக்கு பிறகு இந்த சூரிய கிரகணம் இருக்குங்க. இந்து மதத்தில் சூரிய கிரகணத்தின் முக்கியத்துவம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமாவாசை என்று எப்போதும் சூரிய கிரகணம் நிகழும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன் இந்த காலம் தொடங்குங்க. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு அமாவாசை அன்று முன்னோரின் அமாவாசையினால் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல சூரிய கிரகணம், அதாவது இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணத்தை உங்களால் காண முடியுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வளைய சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. சூரிய கிரகணங்கள் அல்லது இந்த காலங்கள் மத கண்ணோட்டத்தில் துரதிருஷ்டவசமாக கருதப்படுகிறதுங்க. இந்த சூரிய கிரகணம் எப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு சந்திர கிரகணம் நிகழ்ந்து 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு அமாவாசை அன்று இந்த சூரிய கிரகணம் நிகழ்கிறதுங்க. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் தெரியுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வளைய சூரிய கிரகணம் நிகழும். சூரிய கிரகணங்கள் அல்லது மத நிலைப்பாட்டில் இருந்து துரதிருஷ்டமாக கருதப்படுகிறது. இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் காணப்படுமா என்று கேட்டீங்கன்னாலும், இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2 இரவு 9:13 மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி அதிகாலை 3:17 மணி வரை நீடிக்குங்க. இந்தியாவில் கிரகணம் இரவில் நிகழும் என்பதால் அது தெரியவில்லை. மேலும் இது கிரகணத்திற்கு முந்தைய துரதிருஷ்ட காலமான இந்த காலமும் அங்கு காணப்படாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் எங்கு தெரியும் என்று பார்க்கும்போது, இந்தியாவிற்கு வெளியே அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், தென் அமெரிக்கா, பெரு மற்றும் பிஜி போன்ற பகுதிகளிலும் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தை உங்களால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வளைய சூரிய கிரகணம் சந்திரன் மையத்தில் சூரியனின் வட்டம் முழுவதுமாக மறைத்து சூரியனின் விளிம்புகளை சுற்றி ஒரு புத்திசாலித்தனமான வளையத்தை விட்டு செல்லும் போது ஏற்படுகிறது. வருடாந்திர சூரிய கிரகணங்களை வகைப்படுத்தும் நன்கு அறியப்பட்ட நெருப்பு வளையம் விளைவு இந்த பிரகாசமான வெளிப்புற விளிம்பால் உருவாக்கப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இக்காலகட்டத்தில் சிம்மராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சந்திரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க.
இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் உள்ள உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் உள்ள புதனும் 11ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாங்க. சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். வரவு இருந்தால் வரவுக்கேற்ற செலவுகள் உண்டுங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டுங்க. அதே போல் ராசிக்குரிய சூரியன் புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தருங்க. புதிய வீடு கட்டும் யோகம் சிலருக்கு உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் இருப்பதால அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உங்கள் ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதியான புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாருங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் மிக சிறந்த யோகமாக இருக்குங்க. தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், பொருளாதார நிலை உச்சம், புதிய முயற்சிகளில் வெற்றி, குடும்ப முன்னேற்றம் போன்றவை சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குரு இருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவையும் திருப்திகரமாக அமையுங்க. சிம்மராசினியர்களான நீங்கள் கல்யாண கனவுகள் உங்களுக்கு நினைவாக கூடிய ஒரு தருணமா இருப்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல சனி பகவான் தற்போது கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால் இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக செயல்படுகிறாரு. அவர் வக்ரம் பெறுவதால் நன்மைகள் உண்டாகுங்க. என்றாலும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படலாம். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான புதன் தனஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் புதன் லாபாதிபதியாகவும் இருப்பதால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்குங்க. போட்டி கடை வைத்தோர் விலகுவாங்க. அதே போல அதாவது உங்களுக்கு போட்டியாக கடை வைத்தவர்கள் விலக இருக்கிறாங்க. புதிய திருப்பங்கள் பலவற்றையும் நீங்கள் இந்த தருணங்கள்ல சந்திக்க இருக்கீங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்குங்க. இந்த ஒரு காரியத்தையும் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்க இருக்கீங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரு. சனி ராசியை பார்க்கிறார். வண்டி வாகனங்களில் போகும்போது மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டங்கள் அதிகமாக தாங்க இருக்கும். கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அதே போல் மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் ஆகிய 2 நிகழ்வுகளும் ஒரு சேர நிகழ இருப்பதால் இன்றைய நாள்ல இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டச்சனி நடப்பதால் அருகில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.